சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்க தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய அளவில்லாத திட்டத்தை சுமந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். புரியலையா? நாம் தேவனுடைய திட்டத்தை சுமக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற திட்டத்தை சுமக்கிற நாம் நிச்சயமாக பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே தேவன் என்னை பலப்படுத்தி நிற்க செய்ததற்காக நான் கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். நாம் சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14 இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்து வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு சவதரிப்பாய். வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல்தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்திற்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றார். ஹல்லேலூயா. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றார். சொல்லுங்க, நீ எழுந்து காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பீங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், மென்மேலும் பலப்பட போகிற. பக்கத்தில் உட்காந்துவங்க, பக்கத்தில் உட்காந்துவங்க. தங்கம்மா பக்கத்தில் ஒருத்தர் போய் உட்காந்துவங்க. அம்மா முன்னாடி வந்துருங்க, பின்னாடி இருக்காங்களா முன்னாடி வந்துருங்க. வந்துருங்க. இன்னைக்கு சேர்ந்த வார்த்தையை கேட்க போகிறோம். ஆனால் தயவுசெய்து வந்துருங்க. சேர்ந்த உட்காருங்க. சேர்ந்து இருக்கிறவங்க பாக்கியவான்கள், அவர்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பீங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றார். இந்த காலைவேளை கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை, நீ எழுந்து காரியத்தை நடப்பி. இன்னைக்கு அநேக காரியங்கள் தடைப்பட்டு போனன, அநேக சூழ்நிலைகள் தடைப்பட்டு போயின, அநேக பிள்ளைகளுக்கான காரியங்கள் தடைப்பட்டு போயின. ஆனால் அந்த காலைவேளையிலே எல்லாம் நிர்ணயமாகி கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சுதந்திரத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி கண்ண மூடி நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிக்க. அவருடைய அளவில்லாத மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். ரகா தனா ரபா எல்லா தடைகள் விலகட்ட, வார்த்தைகள் வளமா எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமை எல்லாம் நிர்ணயம் ஆவதாக. நீ எழும்பி காரியத்தை நடப்பி. அநேக காரியங்கள் தடைபட்டு போயின, அநேக யோசனைகள் எல்லாம் தடைபட்டு போயின, அநேக பாடுகளினால், அநேக நாள் நிந்தனையினால் நாம் நினைத்த அநேக காரியங்கள் தடைபட்டு போயின. ஆனால் அந்த காலைவேளையிலே ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஒரு பலத்த அபிஷேகம் இந்த ஆலயத்தை நிரப்பட்டும். ஒவ்வொரு மேலும் அந்த பலத்த அக்கினி பலன் உள்ளவனுக்கு பலன் அச்சவனுக்கு உதவி செய்கிறது. அவருக்கு லேசான காரியம். அந்த நல்ல தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் நான் உனக்கு உதவி செய்ய உன் நடுவிலே வந்திருக்கிறேன். நான் உனக்கு உதவி செய்ய உன் நடுவில் வந்திருக்கிறேன். ஒரு பலத்த அபிஷேகம். fill out the name of Jesus. ரபா பாபா பா கபாலா ராதா கபாலா ரபா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்கள் தடைப்பட்டது. ஹல்லேலூயா. இது தாவீது தன் மகனாகிய சாலமோனை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து காரியத்தை நடப்பி. ஹல்லேலூயா. இது என்ன காரியம்? கர்த்தருக்குரிய காரியம், தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியங்கள். இந்த காலைவேளையிலே ஆவியானவர் சொல்லி அனுப்பினார், இன்னைக்கு வந்திருக்கிற அநேக கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் பணிக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமானத்துக்காக நான் பிரித்தெடுக்க பண்ண போகிறேன். ரகா தானா ரபா லா ரகா லா ரபா. ஹல்லேலூயா. நீ எழுந்து காரியத்தை நடப்பு, நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஹல்லேலூயா.
இங்கே சாலமோனை நோக்கி தாவீது சொல்கிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி. இது என்ன காரியம்? தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களில் சாலமோனுக்கு முன்பாக வர கூடாரத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. தேவாலயம் என்று ஒன்றில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்பொழுது ஆண்டவர் தேவனை ஆராதிப்பதற்காக பலிபீடத்தை கட்ட சொன்னார், ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னார். அங்கே தான் தேவன் வாசம் செய்தாள். ஹல்லேலூயா. பின்பாக உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனது, திரும்ப எருசலேமுக்கு வந்தது. அதன் பின்பாக அப்பொழுது தாவீது யோசிக்கிறார், நான் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறேன், ஆனால் என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு ஒரு இடம் என்று இல்லை என்று யோசித்த தாவீது தன்னுடைய மனதில் யோசிக்கிறார், நான் கர்த்தருக்காக ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று அவருடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணினார். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த வசனம் இருக்கும். அதே மாதிரி 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. நமக்கு வசனம் வாசிக்க நேரம் இல்லை, அதனால் 2 சாமுவேலில் இருக்குது. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அதில் இருக்குது. அப்போ தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு, நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அது நாத்தான்வேல்கிட்ட சொல்லும்போது நாத்தான்வேல் சொல்கிறாரு, நீ பண்ணு, நினச்சதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்ப கர்த்தர் நாத்தான்வேல்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு, இல்லை நான் தாவீதின் மூலமாக கட்ட மாட்டேன், தாவீதின் சந்ததியின் வர அவன் குமாரன் மூலமாக நான் கட்ட போகிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்மளும் அநேக யோசனைகள், அநேக திட்டங்கள், அநேக தீர்மானங்களை எடுத்திருப்போம். நம்ம கூடங்கிட்ட சொல்லும் போது பயங்கரமாக உற்சாகப்படுத்துவாங்க, நீங்கள் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய திட்டம் என்று ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ளது. அந்த தேவ திட்டத்தை தவிர நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. தேவன் அனுமதிக்காத எந்த காரியமும் நடக்காது. பொண்ணு வெளியே இருக்குது, தாவீதுட்ட என்ன எக்கச்சக்கமாக இருக்குது, ஆனால் அது அல்ல பெரிசு. கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்திருக்காரோ அவரை கொண்டுதான் தம்முடைய சித்தத்தை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பணக்காரர் இருக்கலாம், நிறைய செல்வந்தர் இருக்கலாம், ஆனால் அவர்களிடம் இல்லாத ஒன்று தேவனுடைய திட்டமும் தேவனுடைய தரிசனமும் நம்மேல் இருக்கிறது. அவர்களால் முடியாததை கர்த்தர் நம்மளை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நான் எதுக்கும் எல்லாத்துக்குமே நான் அற்பமானவன், நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் மண்ணுலாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, ரொம்ப தாழ்மையாக இருக்கனால நான் ரொம்ப புழு, நான் பூச்சி, நான் நாய், என்னால் ஒன்றும் இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கனால நான் ராஜ்யத்தின் பணியை தைரியமாக செய்து முடிக்க அவர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் அந்த யோசனை யாருக்கு வந்தது என்றால் தாவீதுக்கு வந்தது. யாருக்கு வந்தது? தாவீதுக்கு வந்தது. ஆனால் ஏன் தாவீதால் கட்ட முடியலை? ஏன் கர்த்தர் சாலமோனை தேர்ந்தெடுத்தான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போயிடும். ஏன் தெரியுமா தாவீதால் கட்ட முடியலை? ஏன் ஆலயத்தை இப்போ நம்ம யோசனை வந்துச்சுன்னா, இப்போ பாஸ்டரையாக இருக்கிறாங்க, வரும்போச்சுலையும் சரி, நேற்றும் சரி சொன்னாங்க, நாளைக்கு இப்படி வராங்க, நம்ம ஜெபிப்போம்மான்னு. அப்போ அவங்களோட தரிசனத்தோடு நான் நினைஞ்சுக்கிட்டேன், சரிங்க பாஸ்டரையா நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னேன். இதுதானே உண்மைக்கு நியாயம். கொஞ்சம் என்ன பாருங்கள், நம்ம யார் மூலமாக தரிசனம் வெளிப்படுதோ அவங்க கூட இணைஞ்சிக்கிடுவோம், அப்படி தானே? அப்போ தாவீதுக்கு வந்தது தான் ஆலயம் கட்டணும் அப்படின்னுட்டு. ஆனால் கர்த்தர் யாரை சொல்கிறாரு? சாலமோனை சொல்கிறாரு. சாலமோன் எதுவும் மறுத்து பேசலை. சரி, நம்ம அதை பேசுவோம். அப்போ ஏன் தாவீதால் கட்ட முடியாமல் போணுச்சு அப்படின்னா, நம்ம அதே 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். ரைட், போதும். இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். ஹல்லேலூயா. இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினார்.
ஆனால் சாலமோன் அப்படி என்றாலே சமாதானத்தின் ராஜா என்ற அர்த்தம். சாலமோன் என்றாலே சமாதானத்தின் ராஜா. நீங்கள் அந்த 9ஆம் வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா ஆண்டவர் திட்டமாக சொல்லுவார், இதோ அவனை எப்படி இருப்பான், அவனுடைய ராஜ்யங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், அமைதலாக இருக்கும். அப்படின்னால அவனுக்கு என்ன சாலமோன்னு சொல்லி பேர் வைப்பாங்க. இங்கே தாவீது அநேக யுத்தங்களை பண்ணினான், அநேகர் மடிந்து போனார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. யாரை கொண்டு திரும்ப கத்துவார், யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களை கொண்டே தேவனுடைய ராஜ்யத்தின் பணி கட்டப்படும். சொல்லுங்க, காப்பாற்றுகிறவர்கள் தேவை, காப்பாற்றுகிறவர்கள் தேவை. சொல்லுங்களேன், காப்பாற்றுகிறவர்கள். தாவீது அநேகரை கொன்றான். சாலமோன் நாட்கள்ல யுத்தம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணத்தின் செய்தி கேட்கப்படல, அங்கே தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அப்ப யார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை செய்வதற்கு ஆண்டவர் தேர்ந்தெடுப்பான்றால், யார் யுத்தங்களை ஓய பண்ணி சமாதானத்தை கொண்டு வருகிறோ அவர்களை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார். அப்ப அவங்க காப்பாற்றுதல் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கு மேல் விழுந்த கடமை. யார் காப்பாற்றுகிறார்? இன்னைக்கு ஜனங்களை காப்பாற்றுவதற்கு ஆள் தேவை. இன்னைக்கு ஏங்க நம்முடைய சபையில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம், வியாதினா ஜெபிக்கிறோம்னா ஜனங்கள் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு ஏன் ஒரு ஜனங்களுக்காக திறப்பில் நில்லுங்க அப்படி சொல்றோம்னா ஜனங்கள் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும். யார் தேவ சந்நிதியிலே திறப்பில் நின்று என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி யார் திறப்பில் நின்று கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அவர் கம்பீரமாய் பலன் அறுப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப ராஜ்யத்தின் பணி கட்டப்பட வேண்டுமானால் யார் தேவை? சபைகளிலே காப்பாற்றுகிறவர்கள் தேவை. நீங்கள் யாத்ராம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க அப்படின்னா, ஒரு தேசத்தில் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கும். 2 வயசுக்குள்ள இருக்க எல்லா பிள்ளைகளும், ஆண் பிள்ளைகள்லாம் கொல்லும்படியாக சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசித்தீங்க அப்படின்னா 17ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் பிள்ளைகளை காப்பாற்றினார்கள். 20ஆம் வசனம், இது நிமித்தம் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. அப்ப யார் காப்பாற்றுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் வெளிப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆத்துமாக்களை காப்பாற்றி பாருங்க, ஒரு ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று பாருங்க, சுவிசேஷம் அறிவித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும். உங்களை கொண்டு தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். யாருக்குமே கிடைக்காத ஒரு யோசனை, தேவனுடைய மிகப்பெரிய ராஜ்யத்தின் பணி செய்யும்படியா தாவீது தன் இதயத்தில் ஏற்பட்டான். ஆனால் தேவன் தெரிந்து கொண்டதோ சாலமோனை. காரணம், அவன் காப்பாற்றுகிறவனாய் இருந்தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில காப்பாற்றுகிறோமா, இல்லை கொலை செய்கிறோமா? பழைய ஏற்பாட்கள்ல ரத்தம் சிந்தல என்றால் கொலை செய்தது. புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷன் கொலைபாதகன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். போதும். அப்போ புதிய ஏற்பாட்டில் கொலைன்னா அப்படின்னா என்னன்னா, யாரை பகைக்கிறோமோ மறுகையா. ஹல்லேலூயா. கொஞ்சம் என்ன நோக்கி பாருங்களேன். பழைய ஏற்பாட்கள்ல ரத்த சிந்தல் அப்படின்னா கொலை பண்றது. ஆனா புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல நம்ம மற்றவங்க மேல கசப்பு வெறுப்போடு பகையோடு இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவே மாட்டார். ஐயா, தாவீதின் வாழ்க்கையில ஜெபம் இல்லாம இல்ல, ஆராதனை இல்லாம இல்ல, மிகப்பெரிய திட்டம் இல்லாம இல்ல, தரிசனம் இல்லாம இல்ல, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் செய்து முடிக்க முடியவில்லை. காரணம், அவன் அநேக ரத்தங்களை சிந்தினான். நாமும் நல்லா ஜெபிக்கிறோம், ஜெபிப்பதற்கு குறைவில்லை, வேத தியானத்துக்கு குறைவில்லை. ஆனா ஏன் காரியத்தை நடப்பிக்க முடியலன்னா
ஏதோ ஒரு இடத்துல ரத்தம் சிந்துதல் காணப்படுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் கவனமாக கேளுங்க. கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறாராய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு குறைவில்லை. இன்னைக்கு ஜெபம் நடக்கணும். இப்போ தொடர்ந்து இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜெபம். நேற்று உபவாச ஜெபம், முந்தின நாள் உபவாச ஜெபம், இன்னைக்கு உபவாச ஜெபம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உபவாச ஜெபம். ஜெபத்துக்கு குறைவில்லை, திறப்புல நிற்கிறதுக்கு குறைவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மனம் சீர் பொருந்தணும். ஒரு டைப்பெல்லாம் பார்க்க கூடாதுன்னா, மனம் சீர் பொருந்தாம தேவனுடைய ராஜ்யத்தின் மணி கட்டவே முடியாது. என்னதான் எழுப்புதல் சொல்லி பயங்கரமாக சொன்னாலும் அஸ்திபாரம் அசையவே செய்யாது. பவுலும் சீலாவும் கூடி ஜெபம் பண்ணாங்க, அப்போதான் அஸ்திபாரம் அசையும். ஹல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டில் கொலை பண்ணுறதுன்னா பகைக்கிற எவனும் கொலை பாதகன். இன்னைக்கு டெம்போல ஒரு சீட்டை விட்டு கொடுக்க முடியல. ஏன் சீட்டு, நீ தள்ளிப்போ. அப்புறம் எங்கோட ஆத்மாதாயம் பண்றது? எப்படி ராஜ்யத்தின் மணியை கட்டப்படுது? இங்க இருந்து இப்படி ஒரு தள்ளு, இங்க நீ அங்கே, இது ஏன் இடம், இது எங்க ஏரியா, இந்த விளக்கு மாதிரி எனக்கு தான் சொந்தம், நீ எப்படி எடுக்கலாம்? ராஜ்யத்தின் மணி எப்படி கட்டப்பட முடியும்? நான் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன், அந்த அக்கா என் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நான் வீட்டை காலி பண்ணிட்டே போயிடுவேன். அப்போ நம்ம பகைக்கிறோம் அப்படின்னா ராஜ்யத்தின் மணியை செய்ய முடியாது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரிந்த சம்பவம் தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா காயின் ஆபேல், அங்கே என்னதான் கொலை பண்ணுறதுக்கு முக்கியமான காரியம் பகை, பொறாமை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவு இன்னும் விசுவாசியாவே இருந்துட்டு போயிடக்கூடாது. அடுத்த கட்ட நடவு தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாக கட்டப்பட வேண்டும் என்றால் நாம் காப்பாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, காப்பாற்றுகிறவர்கள். நம்ம என்னைக்கு நம்ம காப்பாற்றுகிறவர்களாக மாறுவோமோ அப்போதான் நம்ம மூலமாக தேவ திட்டம் நிறைவேறும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்னதான் உபவாசம் பண்ணி போட்டாலும் சரிதான், அன்பு இல்லாதவன் தேவனே அறிய முடியலட்டா அவருடைய திட்டத்தை அறியவே முடியாது. தேவனுடைய ராஜ்யம் நம்ம மூலமாக கட்டப்பட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏன் தாவீது மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியலைன்னா அவன் ரத்தம் சிந்தினா. அப்போ நம்ம இந்த காலையில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்னா நம்ம மேலே ரத்த பலி எவ்வளோ சுமந்திருக்கணும், நம்ம மேலே ரத்த பலி எவ்வளோ சுமந்திருக்கணும். ஆனால் நமக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். எனவே இதிலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் எளிது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு விடுதலை நமக்கு சமீபமாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் மன்னித்து விட்டால் போதும், பகையை விட்டுட்டா போதும், விரோதத்தை விட்டுட்டா போதும், கோபத்தை விட்டுட்டா போதும், தர்க்கத்தை விட்டுட்டா போதும், வாக்குவாதத்தை விட்டுட்டா போதும். தேவனுடைய ராஜ்யத்தின்படி நம் மூலமா செய்யப்படும். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி, ஏன்னா நீ தான் காப்பாற்றுகிறவர், நீ ஜனங்களை தேவன் அண்டையில திருப்புகிறவர். தேவன் சபைக்குள்ளாகவே பாவத்தினால் அக்கிரமத்தினால் மரித்து கிடந்த ஜனங்களை காப்பாற்றி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே சேர்க்கிற உன்னை கொண்டு நான் தேசத்திலே பயங்கரமான காரியங்கள் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆவியானவர் சொல்றார், சில திட்டங்கள் கைமாறப்பட போகிறது. ஹல்லேலூயா. தாவீது நினைத்து செய்ய முடியாத திட்டங்கள், அநேக செல்வந்தர்கள் நினைத்து செய்ய முடியாத திட்டங்கள் ஒன்றுமே இல்லாத நம்முடைய வாழ்க்கையில கைமாறப்பட போகிறது, கைமாறப்பட போகிறது. ஹல்லேலூயா. அதான் ஆவியானவர் ஒர்ஷிப்ல சொன்னார், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். சில திட்டங்கள் கைமாற போகிறது. ஏன்னா சிலரை நம்பி ஆண்டவர் கொடுத்தாங்க, அவங்களால நிறைவேற்றி முடிக்க முடியல. எனவே நம்மை கர்த்தர் இந்த காலவெளியில தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க கையில நம்பி ஒரு ஜெபக்குழு கொடுக்கறாங்களா, தைரியமா செய்யுங்க. பகையினால ரத்தத்தை சிந்திராதீங்க. ஹல்லேலூயா. தைரியமா கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் உங்களை பாரப்படுத்துறாங்களா, தைரியமா எழும்பி காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் பயங்கரமான காரியங்களை உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். உங்கள் வீடுகளில், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், நீங்க இருக்கிற பகுதியில் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நமக்கு ரத்தம் சிந்துதல் இருக்கக்கூடாது. நாம் காப்பாற்றுகிறவா இருக்க வேண்டும். அன்றைக்கு மருத்துவச்சிகளின் குடும்பம் தலைக்க காரணம், அவர்கள் காப்பாற்றுகிறவர்களா இருந்தார்கள். ஒரு சின்ன தரிசனத்தை காப்பாற்றி பாருங்க, சபையின் மூலமாய் கொடுக்கப்படுகிற தரிசனத்தை காப்பாற்றி பாருங்க. இன்னைக்கு எத்தனை ஜெபக்குழுக்கள் ஆக்டிவேட்டா இருக்குது, செயல்பட்டு கொண்டிருக்குது. ஏன் காப்பாற்ற முடியல நம்மளால? இன்னைக்கு ஆதியில் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு எப்படி இருக்குது? அந்த 1 மணி நேரம் ஜெபம் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்குதா? அந்த வேத தியானங்கள் இந்த நாட்களில் காப்பாற்றப்பட்டிருக்குதா? இல்ல அது ஏதோ ஒரு காரணத்தில் கொல்லப்பட்டிருக்குதா? இன்னைக்கு மனுஷங்க மேல உள்ள பகையினால ஆண்டவரை தூக்கி தூர எறிஞ்சிற கூட்டங்கள் இன்னைக்கு பெருகி விட்டது. அவங்க வந்தா நான் வரமாட்டேன், அவங்க வந்தா இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது. ஒன்னு சொல்லவா, பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் ஆலயத்தை கட்டினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க தான் ஆலயம், நீங்க தான் ஆலயம். அன்று ஆலயம் கட்டி முடித்த பின்பு பலி செலுத்தப்படும் பொழுது அந்த ஆலயத்துக்குள் மகிமை பயங்கரமா இறங்கினது. அப்போ இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மை கட்டி இருக்கிறார். நமக்குள்ள ஆண்டவர் இறங்க வேண்டுமானால் நமக்குள்ள இருக்கு, நாம் பலி செலுத்த, ஸ்தோத்திர பலியில செலுத்தும் போது நம் மூலமாய் மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் இந்த காரியங்கள் நம்மை விட்டு அகலும் பொழுது நம் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நாம் தான் முதலாவது கட்டப்பட வேண்டும். நம்முடைய இருதயமாகிய ஆலயம் கட்டப்படும் பொழுது இந்த ஆலயம் கட்டப்பட்டு இதற்குள்ளாக பலி செலுத்தப்பட வேண்டும். அது என்ன பலி? பழைய ஏற்பாட்டுக்கு அதெல்லாம் ஆட்டையோ மாட்டையோ கொண்டாந்து பலி செலுத்துவார்கள். ஏனென்றால் அந்த நாட்களே பாவத்துக்கு பரிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டுல ஏன் ஆட்டைய மாட்டை கொண்டு போனாங்கன்னா அந்த நாட்களில் ரத்த சிந்துதல் இல்லை. ஹல்லேலூயா. பாவத்தை மன்னிப்பதற்கு அன்றைக்கு ஆட்டோட ரத்தத்தையும் மாட்டேன், அந்த நாள் பாவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பலி என்றாலே நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. நாம் மேலெடுக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் கர்த்தருடைய சமூகத்தில் பலியாக, தூபமாக அங்கீகரிக்கப்படுகிறது. காரணம், நமக்காக ஒருவர் பலியாய் இருக்கிறார். எனவே நாம் பலி செலுத்த தேவையில்லை, ஆட்டையை மாட்டையை கொண்டு வந்து. ஆனால் நாம் செலுத்த வேண்டிய ஒரே பலி ஸ்தோத்திர பலிகள். வேற சொல்லி ஸ்தோத்திர பலி என்ன மகிமைப்படுத்துகிறார். அப்போ உங்க இருதயமாகிய ஆலயத்தில் நீங்க ஸ்தோத்திர பலியிட 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 அங்க தேவ மகிமை இறங்கும். இன்னைக்கு இறங்காம இருக்குன்னா நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கேயோ ஒரு ரத்தத்துக்கு நாம் காரணமாக இருக்கிறோம், எங்கேயோ ஒரு ரத்தத்துக்கு காரணமாக இருக்கிறோம். சரி, ரெண்டாவது ரத்தம் சிந்துதல் அப்படின்னா என்னன்னா, நீதிமொழிகள் 1 அதனுடைய 11வது வசனம். பத்தாவது வசனத்திலிருந்தே
வாசிக்கலாமே. என் மகனே, என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் சம்மதியாதே, நீ சம்மதியாதே. வா, ரத்தம் சிந்தும்படி ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து இருக்கிறவர்களை முகாந்தரமின்றி போதும் போதும் போதும். ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து. ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது நம்மளை ரத்த சிந்த வைக்கிற காரியம் என்ன அப்படின்னா பாவம். முதல்ல நம்ம ரத்த சிந்த வைக்கிற காரியம் என்னன்னா பகை. ரெண்டாவது நம்மளை ரத்த சிந்த வைக்கிற காரியம் என்ன அப்படின்னா பாவம். சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகளில் 12ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பினீங்கன்னா அதுல ஒரு வசனம் இருக்குது. 6ஆம் வசனம், துன்மார்க்கருடைய வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். அப்போ ரத்த சிந்தாமல் காப்பாற்றுகிறவர்கள் இருக்க வேண்டுமானால் ஒன்று பகையை நாம் விட வேண்டும், ரெண்டாவது பாவத்தை விட வேண்டும். அப்பதான் இரத்த பலி நம்ம மேல் இருக்காது. அப்பதான் இரத்த பலி நம் மேல் இருக்காது. ஹல்லேலூயா. பாவம் நம்ம நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்று எபிரேயனாக்கியன் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பாவம் எல்லா பக்கமும் நிரம்பி இருக்குது. ஹல்லேலூயா. தாவீது பச்சைபாலோட பாவம் செய்தான். ஆனால் அந்த பச்சைபால் யார் என்று நீங்கள் கொஞ்சம் சரித்திரத்தை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதோடு கூட இருந்த ஒரு 400 யுத்த வீரர்களோட ஒருத்தங்க தான் யாருன்னா பச்சைபாலோட தாத்தா. நீங்கள் 2 சாமுவேல் வாசித்தீங்க அப்படின்னா அது. அப்போ பச்சைபாலுடைய குடும்பம் தாவீதுக்கு நல்லா தெரிந்த குடும்பம். தாவீதுக்கு நல்லா தெரிந்த குடும்பம் பச்சைபாலுடைய குடும்பம். அவள் அன்று குளிக்க போகும்போது பார்த்தாங்க, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது என்னன்னா மாத விளக்கு 7ஆம் நாள். லேவியராகவும் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்திரீ மாத விளக்கு 7ஆம் நாள் கழித்து போய் என்ன செய்யணும், தன்னை சுத்திகரித்து கொள்ளணும். அவள் சுத்திகரிக்கும் முறைமைக்கு சேர்ந்தால் தாவீது பாவத்தில் விழுந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாவம் எல்லா பக்கமும் நெருங்கி நிற்குது. நம்ம நீதிமொழிகளில் வாசித்தபடி 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறபடி பாவம் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா வாயிலிருந்து தான் ஆரம்பிக்கி. எங்கேருந்து ஆரம்பிக்கி? சொற்களின் மிகுதினால பாவம் இராமல் போகாது. ரத்த சிந்தல் அப்படின்னா மற்றவரை காயப்படுத்துறதுன்ற அர்த்தம். சொல்லுங்க, காயப்படுத்துறது. எங்கே காயம் உண்டாகுதோ அங்கே தான் ரத்தமே வெளியில் வரும். ஆமேன் தானா? அடித்தா ரத்தம் வராதுங்க. ஓங்கி அடித்து பாருங்க, இந்த இடத்துல ரத்தம் வந்துடும், வீங்கி பழுத்துரும். ஒருத்தங்களை வெட்டி பாருங்க, ரத்தம் வந்துடும். எங்கே காயம் அதிகமாகுதோ அந்த இடத்துல ரத்தம் வந்துடும். அதான் பெரியவங்க சொன்னாங்க, ஓயாமல் என்னை போட்டு புண்படுத்தாதல. பெரியவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டிருக்கிறோம்ல. நம்மளே நம்ம பிள்ளைங்க நைன்னு அரிக்காத, ஓயாமே போட்டு என்ன புழு புழு புழுன்னு என்ன செய்யாத, புண்ணா ஆக்காத. ஹல்லேலூயா. அப்போ ரத்தம் சிந்துதல் அப்படின்னா காயப்படுத்துறது. திரும்ப திரும்ப அதான் வேதவசனம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரிய கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதினிலே நாசமாக போவான். அதுதான் நம்ம ஒரு தமிழ் வழக்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அடிக்கடி ஒரு காரியத்தை செய்யும்போது அதுல ஒரு விடுதலை கிடைக்காம ஆயிரும். அப்படிதானா? முதல்ல சமையல் அறைக்கில் போய் சமையல் பண்ணும் போச்சுல நமக்கு புழுங்கி வேத்து தண்ணியாக கொட்டும். ஒரு 10 வருஷம் ஆயிட்டுனா சமையல் அறை நமக்கு என்ன செஞ்சிடும், அந்த வெக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக மாறிடும். உங்களுக்கு இன்னும் தோசைகள் பழகலையோ? இன்னும் தோசை பழகலையோ? நான் புரியுதா? தமிழ் புரியுதா நான் பேசுறது? இன்னும் பழகலை அப்படிங்கிறீங்களோ? இல்லை, நாங்கள் சமையல் பண்ணுறதே எல்லாம் வீட்டால் தான் பண்ணுறாங்க. நீங்களா
ஆமாம், ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த சமையல் மாஸ்டர் அந்த வைக்கலே நின்று புழுங்கி வேத்து தண்ணியாக நிற்பார். ஆனால் அவருக்கு அது பெருசாகவே தெரியாது. கேட்டால் எனக்கு இது பழகிருச்சு அப்படிம்பாரு. ஆனால் புதுசாக ஒரு ஆள் ஏசியில் இருக்கிற ஆள் கார் ஓட்டு வெளியில் இறங்கினாலே சொல்லும், நேற்று கூட அந்த சம்பவம் நடந்துச்சு, ஆத்தாடி வெளியில் எவ்வளோ வெக்கையாக இருக்குது மாஸ்டர். ஏன்னா உள்ளே நாங்கள் ஏசி போட்டிருந்தோம். அந்த உடம்பு இந்த குளுமைக்கே அடாப்ட் ஆனதுக்கப்புறம் வெளியில் வரைக்கும் என்ன செய்ய மாட்டேக்கி, ஏச்சுக்க மாட்டேக்கி. அப்போ நம்ம பாவம் உள்ள வரும்போதே நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா நம்ம அதன் மேல் ஜெயம் எடுக்கிற மாறிடுவோம். தேவனுடைய ராஜ்யம் நம்மை மூலமாக கட்டப்படும். இன்னைக்கு எத்தனை வார்த்தைகளால எத்தனை பேரை நம்ம காயப்படுத்தி இருப்போம். கொஞ்சம் கண்களை மூடி ஆண்டவர் சமத்தை நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, ஏதாவது ஒரு பாவக்கரைகள் என் மேலே காணப்படுமானால், ஏதாவது பகை நான் காணப்படுமானால் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. புறமண்டல செபம் நம்ம பண்ணுவோம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் நம்ம எங்கூட மன்னிச்சிருக்கோம். இன்றைக்கும் அந்த அக்கா முன்னாடி வரும்போது நமக்கு பக்கு தானே இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட இன்னைக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து காரியத்தை நடப்பி. எங்க தரிசனம் பெற்றவங்க ஒருத்தங்க, ஆனால் அவனால் செய்ய முடியல. அவனுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு காரியம் நம்ம தீர்மானித்து விட்டு அது நடக்கலன்னா அது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதை விட கஷ்டம் தாவீது தீர்மானம் பண்ணினா, ஆனா தரிசனம் மாறுறது சாலமோனுக்கு. நான் செய்ய நினைச்ச காரியத்தை என்னால கூட செய்ய முடியலையே. ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்குமே. ஒரு அங்கலாய்ப்பு நமக்கு வருதா? இன்னைக்கு நம்ம நினைச்ச காரியம் ஒன்று நடக்கலட்ட இன்னைக்கு நமக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு, எவ்வளவு அங்கலாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தோமானால், நம் காப்பாற்றுகிறவர்களாய் மாறாமல் எங்கேயோ காயப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறிவிட்டோம். எங்கேயோ நாம் காயப்படுத்துகிறவர்களாய் மாறிவிட்டோம். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமானால் நம்முடைய தரிசனம், சபையோட தரிசனம் இன்னைக்கு 5000 ஆத்துமாக சொல்றோம். ஆனால் இது நிறைவேற வேண்டுமானால் ஜனங்களை, ஆத்துமாக்களை திறப்ப நின்று காப்பாற்றுகிற ஒரு தேவனுடைய கூட்டத்தை கர்த்தர் காலையில எதிர்பார்த்து வந்திருக்கிறார். கொஞ்சம் வாயில திறந்த சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நான் அந்த காப்பாற்றுகளை நான் மாறட்டும் ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. நான் காப்பாற்றுகிறவனா இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை காயப்படுத்தல மாறிவிடக் கூடாது. வார்த்தையினால நான் யாரையும் காயப்படுத்தி விடக் கூடாது. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் நாவிலிருந்து புறப்படப்பட வேண்டாம். ரகதன ரபல ரகபலர ரிபாலா சந்துரியா துரபலா சியா துரபலா. ஆண்டவரே, எங்க சபைகளை நீர் கழுவுவீராக, எங்க சபைகளை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ரகபலா ரதா ரபா சொல்லுங்க ஆண்டவரே, நான் சமாதானத்தை கூற வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கண்ணை திறந்த பிறகு நம்ம ஏற்கனவே வாஸ்து 1 நாளாகமும் அதோட 16ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சாலமோன் அவன் யார் என்றால் அவன் சமாதானத்தை விரும்புகிறவன். முதல்ல பார்த்தோம் காப்பாற்றுகிறவன். தரிசனம் யார் மேல மாறுது தெரியுமா? சமாதானத்தை விரும்புகிறவன். சாலமோன் என்றால் ஏற்கனவே சொன்னேன், சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. இன்னைக்கு ஏன் ஜனங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியவில்லை? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படவில்லை. மற்ற எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் 5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை
சுதந்தரித்துக் கொள்வார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள் எனப்படுவார்கள். அப்ப ரெண்டாவது இன்னைக்கு தாவீது மேல இருந்து சாலமோனுக்கு இன்னைக்கு தரிசனம் கைமாற காரணம் ரெண்டாவது என்ன அப்படின்னா, தாவீதின் நாட்களிலே தேசங்கள் சமாதானம் இல்லாமல் யுத்தமா இருந்தது. ஆனா சாலமோனின் நாட்களிலே தேசம் அமைதலா இருந்துச்சு. அப்ப ஒண்ணு, யாரை கொண்டு தேவன் காரியத்தை நடப்பிப்பார் என்றால் காக்கிறவர்கள். ரெண்டு, சமாதானத்தை கூறுகிறவர்கள். ஹல்லேலூயா. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் அதான் ஆண்டவர் இயேசு பிறக்கும் பொழுது, லூக்கா 2ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, இயேசு பிறக்கும் பொழுது மேய்ப்பொருளை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு நம்ம யாரையாவது பார்த்து சோத்திரம் உங்களுக்கு சமாதானம் சொல்றோமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமானால், நம்மை ஆண்டவர் கையில் எடுத்து பயன்படுத்த வேண்டுமானால், ரெண்டாவது நாம் எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும்? சமாதானத்தை கூறுகிறவளா இருக்க வேண்டும். சொல்லுங்க, சமாதானத்தை கூறுகிறவளா இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணணும், சண்டை போடக்கூடாது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் இருக்குது, கோல் மூட்டுகிறவன் சண்டையை கிளப்புகிறான். நீதிமொழிகளில் வாசித்தீங்கன்னா, கோல் மூட்டுகிறவன் என்னதானா? சண்டையை கிளப்புகிறான். அப்போ நம்ம மூலமா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமானால், நம் மூலமாய் தேவனுடைய காரியம் நடப்பிக்கப்பட வேண்டுமானால், நாம் சமாதானம் பண்ணுகிறவளா இருக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு போறோமா, பேசுறோமா, ஆண்டவருடைய காரியத்தை அடுத்த விஷயங்களை நம்ம பேசவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க ஒரு பிரச்சனை சொல்றாங்களா, அதுக்காக ஜோம் பண்ணிட்டு வந்துடுவோம். அங்கே இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த அக்கா இருதயத்தில் சமாதானம் போயிடும். ஹல்லேலூயா. இப்படிதான் பாஸ்டர், அந்த அக்காளுக்கு கேன்சர் வந்துச்சு, அந்த அக்கா மறுகையா. இந்த அக்காளுக்கு கேன்சர் இருக்காது, நார்மல் கட்டியாக தான் இருக்கும். அக்கா ஒரு கட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருப்பாவ. இந்த அக்கா அநேக சாட்சிகளை கேள்விப்பட்ட அக்காவா இருக்குமா, ஒன்னே சொல்லிடும், அந்த ஊரில் அந்த அக்காளுக்கு இந்த கட்டி இருந்துச்சான், வலிச்சுச்சான், அந்த அக்கா போய் சேர்ந்துட்டாவலாம். அன்னையிலேருந்து இந்த அக்காவுக்கு சமாதானமே போயிடும். நமக்கு இருக்குமோ, நமக்கு இருக்குமோ, இருக்குமோ இருக்குமோ நினச்சி அந்த அக்கா இல்லாமல் போயிடும். இருக்குமோ இருக்குமோ நினச்சே இந்த அக்கா உலகத்தை விட்டு போயிடும். ஏன்னா சமாதானம் எங்கே குலைக்கப்படுகிறதோ அங்கே பயம் ஆட்கொள்ளப்படும். சமாதானம் குலைக்கப்பட்டுனா பயம் வந்துடும். பயம் வந்துடும். பயம் வந்துட்டுனா நம்முடைய வாழ்க்கை, அதான் உலகத்திலே ஒரு டயலாக் சொல்லுவாங்களே, நம்முடைய வாழ்நாள் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிட்டுனா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்போ இப்படி இருக்குமோ நினச்சிட்டோம்னா நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியுமா? தூங்க முடியுமா? ஒரு வேலைக்கு ஒழுங்க போக முடியுமா? டாக்டர் சொல்லிட்டாரு, என்னை பார்த்து சொல்லிட்டாரு, உனக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நாள் குறிச்சிட்டாருன்னா என்னால் என்ன செய்ய முடியாது? ஒவ்வொரு நாளும் மூவ் பண்ணுற விஷயங்கள் எவ்வளோ இருக்கும்னா, என்னுடைய மனசுக்கு சஞ்சலமாக இருக்கும், விசாலமாக இருக்கும், கூட கொஞ்சம் வேதனை பெருகும். ஏன் இப்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிரும் அப்படின்னா என்னுடைய வாழ்நாளே கசப்பாக மாறிடும். அப்போ கசப்பை தித்திப்பாக மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். இயேசு வந்ததின் நோக்கமே உலகம் முழுவதும் பாவத்தினால் நிறையப்பட்டு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வந்துச்சு. அந்த ஜனத்திற்கு சமாதானத்தை கூடவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாய் மனித உருவெடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்பித்த ஒரு காரியம், நீங்கள் உலகெங்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி நான் உங்களுக்கு கற்பித்த யாவும் அவர்களுக்கு கற்பித்துங்கள். அவர் கற்பித்த விஷயம் என்னன்னா, ஜனங்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்ல வேண்டும், துர்ச்செய்தி அல்ல. என் நாமத்தில் நம்ம வாசிக்கிறோம், என்னஞ்சாங்க வேவு பார்க்க போனாங்க. எத்தனை பேர்? 12 பேர் வேவு பார்க்க போனாங்க. 2 பேர் சமாதானமான செய்தியை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதிகமாக துர்ச்செய்தி பரவினதுனால அங்கு சமாதானம் குலைக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாமல் இருந்துச்சு, போயிடுச்சு. கானானை சுதந்திரிக்க முடியலை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, காலேப்பும் யோசுவாவும் தவிர வேற ஒரு பயிலும் செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்போ மிகப்பெரிய தேவ திட்டம் தடைப்பட்டு விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை மொச்சமாக கொண்டு போக வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். ஆனால் இங்க தேவ திட்டம் நிறைவேறாமல் காரியம் தடைபட காரணம் என்ன அப்படின்னா, சமாதானம் குலைக்கப்பட்டது. அப்போ நம்ம மூலமாய் கிராமத்தில் குடும்பங்களில் சமாதானம் பிரசங்கிக்கப்படுமானால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ எழும்பி காரியத்தை நடப்பு. ஏனென்றால் நீ தான் காயங்களை கட்டுகிறவன், நீ தான் காப்பாற்றுகிறவன். சமாதானத்தை கூறுகிறவனுக்கு மறுபெயர் நீ காயங்களை கட்டுகிறவன், நீ காயங்களை கட்டுகிறவன், நீ காயங்களை கட்டுகிறவன். ரகாலாராதாரா. அப்போ நம் மூலமாய் காரியங்கள் நடப்பிக்கப்பட வேண்டும் என்றால், ஒன்று நாம் காப்பாற்றுகிறவர்களாய் மாற வேண்டும், 2வது காயங்களை கட்டுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது, இந்த தரிசனம் தாவீதுகிட்ட இருந்தது. இந்த தரிசனம் வரும் பொழுது சாலமோன் பிறக்கவே இல்லை. சாலமோன் பிறக்கவே இல்லை. நீங்கள் அந்த 1 நாளாகமும் கொஞ்சம் பின்பாக வந்தீங்க அப்படின்னா, 17ஆம் அதிகாரத்தில் அப்போதான் ஆண்டவர் சொல்லுவார், நான் என்ன செய்வேன், உன்னுடைய வீட்டை என்ன செய்வேன், கட்டுவேன். ம் ம் அவ்வளோதான். அப்போ இந்த தரிசனம் வரும் பொழுது ஆண்டவர் உள்ள காரியங்களை பேசும் பொழுது சாலமோன் பிறக்கவே இல்லை. சாலமோன் பிறக்கவே இல்லை. நீங்கள் இதே சம்பவத்தை 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. 1ஆம் வசனத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் வாசித்தீங்க அப்படின்னா, அந்த சம்பவங்கள்லாம் வாசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். யார் பிறக்கவே இல்லை? சாலமோன் பிறக்கவே இல்லை. பச்சைபாலுக்கு முதலாக பிறந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு? மரிச்சு போயிடுச்சு. அதை நிமித்தம் மிகுந்த துக்கத்தில் இருந்த தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், நான் உன் குடும்பத்தை கட்டுவேன். ஏன்னா அந்த ஒரு இழந்து போன பிள்ளையினால தாவீது மிகவும் உடைக்கப்பட்டான். இன்னைக்கு கர்த்தர் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்வேன், தரிசனங்களை கடத்த. உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் உங்கள் பிள்ளைங்க மேலே கடத்தப்பட போகிறது. ஹல்லேலூயா. தீமத்தை பார்த்து பவுல் சொல்ற, அந்த விசுவாசமும் பாட்டிக்குள்ளே இருந்துச்சு, உன் தாய்க்குள்ளே இருந்துச்சு, அது இப்பொழுது உனக்குள்ள கடத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தாவீதோட வீடு ஒரு சீர்குலைக்கப்பட்ட வீடு மாதிரி மாறி போச்சு. ஹல்லேலூயா. பிள்ளை நான் சொல்லலாம், பச்சைபால் பாவம் செய்யலை, தாவீது பாவம் செய்தான். பச்சைபாலுக்கு இருந்த மனவேதனை என்ன இருக்கும் அப்படின்னா, தான் என்ன செஞ்சுட்டேன், தாவீது மூலமாகவே என்ன செஞ்சுட்டேன், கன்சூவ் ஆகிட்டேன்னு ஒரு வேதனை. அந்த செய்தி வரமுன்னா இன்னொரு வேதனை, தான் மனைவியாகி உருகி என்ன செஞ்சுட்டான், மரணம் மறைஞ்சு விட்டாங்க வேதனை. 3வது ஒரு செய்தி வருது. இந்த செய்தியெல்லாம் முடியும்னா அடுத்த ஒரு செய்தி வருது, உனக்கு பிறந்த பிள்ளையும் மரித்து போனான். தாவீது அந்த பிள்ளைக்காக உபவாசம் இருந்து அழுதான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்து தான் சொல்கிறாரு,
நான் உன் குடும்பத்தை நான் கட்டுவேன், குடும்பத்தை கட்டுவேன். உன் மேலே இருந்த தரிசனம் இப்போ அப்படியே உன் சந்ததிக்கு மாறுது. ஹல்லேலூயா. நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் இந்த நாட்கள் நம்முடைய சந்ததிக்கு மாறுது. இதெல்லாம் கேட்ட தாவீது சும்மா இருக்கல. அவன் சாலமோன்ட்ட சொல்கிறான், நீ எழுந்து காரியத்தை நடப்பி. மூணாவது, நம்ம மூலமாக, நம்ம குடும்பத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமானால் நாம் தரிசனங்களை கடத்துகிறவர்களாய் மாற வேண்டும். நமக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்துகிறவர்களாய் மாற வேண்டும். நாம் பெற்ற சாட்சியை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம குடும்பம் கட்டப்படும். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், இந்த நியாயபரமான புஸ்தகத்தை நீ என்ன செய்யணும்? 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். என்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. போதும். இந்த நியாயப்பிரமாணத்தை, நீ கடந்து வந்த பாதைகளை, நான் எழுதி கொடுத்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கற்பிக்கணும். தாவீது நினைக்கல, தரிசனம் என் மூலம் தானே, என் மூலமாக நீங்கள் கட்டப்பட மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லி சண்டை போடலை. என் மூலமாய் தடைப்பட்டது என் சந்ததி மூலமாய் நிறைவேற போகிறது எண்ணி அதை கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவன் சொல்றான், என் மகனாகிய சாலமோனே, உனக்கு வெள்ளியும் இருக்குது, பொன்னும் இருக்குது, ஆலயத்துக்கு தேவையான சகல வஸ்துகள் இருக்குது. நான் இப்படி என்னுடைய இருதயத்தில் எண்ணம் கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தரோ உன்னை தேர்ந்தெடுத்தார், நீ எழுந்து காரியத்தை நடப்பி என்று தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாட்டை தாவீது சாலமோனுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினான். சாலமோன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. அப்போ நாம் பெற்ற நன்மைகளை, நாம் பெற்ற கிருபைகளை, நாம் பெற்ற அபிஷேகத்தை எப்பொழுது நம்முடைய சந்ததிக்குள்ளாக கடத்துறோமோ அப்போதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். நம் மூலமாய் கர்த்தருடைய காரியங்கள் நடப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் சொல்லியிருக்கிறோமா? அவ்வளோதான், முடிக்க போகிறேன். நாம் சொல்லியிருக்கிறோமா? இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் ஏன் தடைப்படுது அப்படின்னா, இன்னைக்கு சொல்லலை பாஸ்டர், இன்னைக்கு சொல்லலைக்கா. பவுல் சொன்னார், இந்த சுவிசேஷம் எனக்கு கொடுக்கப்பட்டது, இதை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அவர் சொன்னார், நான் அடைந்ததும் நான் பெற்றுக்கொண்டது உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. அதை குறித்து அவர் தெளிவாக சொல்றார், வேறொரு சுவிசேஷம் இல்லையே, நான் பிரசங்கித்ததை தவிர மாற்று பிரசங்கிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். 1 கொரிந்தியர் நீங்க வாசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, நான் அடைந்ததும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதுமான இந்த சுவிசேஷத்தை தவிர மாற்று பிரசங்கிக்கிற எவனும் சபிக்கப்பட்டவன். அந்த அளவுக்கு ஆழமா சொல்ல அவனுக்கு தைரியம் வர காரணம், அவன் அது அனுபவித்தவன். யாருக்கும் கிடைக்காத ஒரு வெளிப்பாட்டை, அந்த சுவிசேஷகத்தின் ரகசியம் வெளிப்பட்டது யாருக்குன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. ஹல்லேலூயா. அப்போ நாம் பெற்ற இந்த ரகசியத்தை, நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை, நாம் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை நாம் அறிவிக்காமல் மூடி வைப்போமானால் நம்மிடம் இருந்து தரிசனங்கள் பறித்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சந்ததி எழும்பி காரியத்தை நடப்பிக்கணும்னா தாவீது செய்த முக்கியமானது, தான் பெற்ற தரிசனத்தையும் ஆண்டவர் சொன்ன திட்டத்தையும் தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு அறிவித்தார். நீங்கள் கொஞ்சம் செய்து பாருங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பெற்ற ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அதான் உலகத்தை சொல்லுவாங்க, கஷ்டம் தெரியாமல் பிள்ளைகளை, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம் தானே, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. கஷ்டம் தெரியாமல் பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது.
அடிக்கடி பார்த்து சொல்லுவாங்க, நாங்கள் இந்த வேலைலாம் பார்த்தோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ பிரயாசப்பட்டோம். ஏன்னா பிரயாசப்பட்டு பலன் இல்லாமல் போகாது. வேதவசம் சொல்லியது, பிரயாசப்படுகிறவன் தன் பலனில் முந்தி பந்தடைகிறான். அப்போ நம்ம பங்கடையணும்னா பிரயாசப்பட்டு தான் ஆகணும். தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்கு நம்ம பங்கடையணும்னா, நம்ம மூலமா குடும்பம் கட்டப்படணும்னா, நம்ம மூலமா சபை கட்டப்படணும்னா நமக்கு ஒரு பங்கு ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அது என்ன பங்குன்னா, நாம் பெற்ற அந்த தரிசனம், அந்த சாட்சியை நாம் கடத்தி பாருங்கள். ஹல்லேலூயா. நாம் பெற்ற அந்த அபிஷேகத்தை குடும்பமாக உட்காந்து ஜோம் பண்ணி பாருங்க, குடும்பமாக உட்காந்து கை கோத்து ஜெபித்து பாருங்க. அங்க வெளிப்பட போகிற தேவ மகிமை அளவில்லாமல் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நாம் அன்னைக்கு ஜெபிக்க போகிறோம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நான் காப்பாற்றுகிறவனாக இருக்க வேண்டும், நான் காக்கிறவனாக இருக்க வேண்டும், நான் கடத்துகிறவனாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, நான் காப்பாற்றுகிறவன், ரெண்டாவது காக்கிறவன், மூன்றாவது கடத்துகிறவன். இப்படிப்பட்ட சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் நம்மை கொண்டு கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறவங்களும் முழங்கால் பட்டு தேவனை நோக்கி பார்த்து இந்த 3 வார்த்தைகளையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ணலாமா? கொஞ்சம் கண்ணீரோடு விதைக்கலாமே. கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். நாம் எதிலே தவறி இருக்கிறோம்? இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம மூலமாக கட்டப்படாமல் போய்விட்டது. நாம் நினைத்த காரியங்கள் அநேகம். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை தீர்மானங்கள் இன்னைக்கு அதான் நிறைவேற்கான்னு சொன்னா நிறைவேறலை. நாம் பெற்றுக்கொண்ட எத்தனையோ தரிசனங்கள் நிறைவேற்கான்னா நிறைவேறலை. ஆண்டவரே, ஆண்டவரே, கொஞ்சம் கண்ணீர் வடிக்கலாமே. கொஞ்சம் நம்முடைய சந்ததியை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. கதை சொல்றா, நான் உன் வீட்டை கட்டுவேன், நான் உன் வீட்டை கட்டுவேன், உன் சந்ததியில இருந்துதான் முழு மனு குலத்தை ரட்சிக்கத்தக்க ரட்சகர் புறப்பட போகிறார். அன்னைக்கு ஆலயத்தை கட்டுற வேலைய தாவீது சாலமோன் கையில் ஒப்படைத்தார். தரிசனம் என்னுடையதானே, திட்டம் என்னுடையதானே, என்னட்ட பேசினார். அது எப்படி சாலமோனுக்கு தெரியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பெற்ற அந்த தரிசனத்தை மூடி வைக்கல. இன்னைக்கு எத்தனையோ முறை சூழ்நிலையை காட்டி நம்ம மூடி வச்சுட்டோமே. எத்தனை தரிசனம் மூடி வச்சுட்டோம், எத்தனை ஜெப குழுக்களை மூடி வச்சுட்டோம், எத்தனை ஜெப குறிப்புகளை மூடி வச்சுட்டோம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நின்று திறப்பு நின்று பாருங்க. இன்னைக்கு எத்தனை தரிசனங்கள் செத்துட்டு தெரியுமா? இன்னைக்கு எத்தனை தீர்மானங்கள் செத்துட்டு தெரியுமா? எத்தனை அழைப்புகள் இன்னைக்கு செத்து போயிடுச்சு தெரியுமா? சில வார்த்தைகள்னால, சில வைராக்கியத்தினால உங்க கையில ஒப்புவிக்கப்பட்ட எத்தனையோ தரிசனங்கள், எத்தனையோ தீர்மானங்களை நாம் கொண்டுட்டோம். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் சத்துருவ காரணம் சொல்றோங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சத்துருவ அல்ல. கொஞ்சம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என் மேல் விழுந்த தரிசனம் இன்னைக்கு காப்பாற்றப்படட்டும். இன்னைக்கு ஆண்டவர் காப்பாற்றுகிறவர்களை கேட்கிறார். கெஞ்சுகிற நீதிமன்கள் இல்லையோ? ஒரு கூட்டம் பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் சாபத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, கருப்பு கலர் மஞ்சள் கலர் போட்டுட்டு ஒரு கூட்டம் எங்கெல்லாமோ போயிட்டு இருக்குது. எல்லா பாரங்களும் இன்னைக்கு நம்ம மேல ஏதோ ஒரு பகை வைத்தனால இன்னைக்கு பாரங்கள் எல்லாமே பழகி போனதாய் மாறிவிட்டு
ஆண்டவர் ரொம்ப பாடுபடுறாரு, ரொம்ப பாடுபடுறாரு. கெஞ்சுகிற நீதிமான்கள் இல்லையோ? நான் உன் மூலமாய் காரியத்தை நடப்பிக்க விரும்புகிறேன். நான் உன்னை கொண்டு தேசத்தை அசைக்க விரும்புகிறேன். நான் உன்னை கொண்டு என்னுடைய ஆலயத்தை கட்ட விரும்புகிறேன். நீ காப்பாற்றுகிறவனாய் மாற வேண்டும். நீ காக்கிறவனாய் மாற வேண்டும். நீ காயம் கட்டுகிறவனாய் மாற வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் காயம் கட்டுகிறவனாய் மாறணும். ஆண்டவரே நான் சமாதானத்தை கூறுகிறவனாய் மாற வேண்டும். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாய் மாற வேண்டும். ஒருத்தங்க அவனுடைய கண்ணீரை நம்மேல் பகிர்ந்து கொள்ளும் போது நாம் அவர்களை கண்ணீரை ஆற்றுகிறவனாய் மாற வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், துக்க வீட்டுக்கு போறது நலம். எல்லா மனுஷனுடைய முடிவு அங்க இருக்கும். அங்க போய் பாருங்க, அவங்க செய்த கிரியைகள் அறிக்கை பண்ணப்படும் துக்க வீட்டில். அதன் பின்பாக ஒரு காரியம் நடக்கும். ஒரு சமாதானம் சொல்லுகிற காரியம் அங்க நடக்கும். தைரியமா இருங்கக்கா, தைரியமா இருங்க. இதுதான் சித்தம்னா இந்த இழப்பு வந்ததுக்கு என்ன தேவனுடைய சித்தமா இருந்திருக்கலாம். ஒரு சமாதானம் கூறுகிற காரியம் காணப்படும். நீங்க சமாதானத்தை கூறினீங்கன்னா மற்றவங்கள் ஆட்சப்படுவார்கள், மற்றவர்கள் தேற்றப்படுவார்கள், எத்தனை ஆத்மாக்கள் காப்பாற்றப்படும். மூன்றாவது, கடத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னைக்கு தரிசனத்தை நம்ம பிள்ளைங்கிட்ட கடத்தி பாருங்க. நீங்க பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கடத்தி பாருங்க. அநேக நம்ம பாரங்களையும் கஷ்டங்களையும் மட்டும்தான் நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்றோம். நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்குது, சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படி சொல்றோம். கொஞ்சம் ஆனா நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்தாரு, இப்படிப்பட்ட சந்தோஷத்துக்கு நான் வந்தேன் சொல்லி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க சொல்லி பாருங்க. உங்க பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளாக வருவாங்க. உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததி கர்த்தருக்குள்ளாக வரும். இப்படி அர்ப்பணிக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் சொல்லுவாங்க, நீ எழுந்து காரியத்தை நடப்பி, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஒரு பலத்த அபிஷேகம் ரகத நமன சந்தோரையா துருவி கபரா ரீபாலா. நல்ல கையை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பாரம் உண்டாகிறது, ஒரு பாரம் உண்டாகிறது, ஒரு பாரம் உண்டாகிறது. ரகத நமன சியா துருவி கபரபலா ரீபா காத்தா ரகா துரபல பல 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 ரியா துரபல சியா துரபல ரபாபா கபரபல ரபா துரபல ரபல ரபா.